ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தன் டேட் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். பைத்தன் டேட்டுங்கிறது வந்து ஒரு டேட்டா டைப் கிடையாது. பைத்தன் ப்ரொவைட் பண்ணுற ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனாலிட்டி தான் நம்ம பைத்தன் டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அதை பார்ப்போம். பைத்தன் டேட்ஸ். ஸோ இதை ஃபங்க்ஷனாலிட்டி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேட் டைம்னு ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் டைமை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் கரண்ட் date and time. So current date and time எப்படி print பண்ணுறதுனா datetime.now இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு current date current time print ஆகும். இப்போ இதுவே எனக்கு UTC ஃபார்மேட்டில் வேணும்னா print current date and time in UTC format. நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா datetime டாட் UTC now அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு UTC டைம் வரும். இது வந்து ஒரு 5.5 hours அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும் UTC டைம் இந்தியன் டைமுக்கும். ஸோ இப்படி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைமை வந்து எனக்கு ஒரு இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வேறு ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணுன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். print date and time with custom format. So datetime dot now இந்த டைமை வந்து நான் கஸ்டம் ஃபார்மேட்டுக்கு வந்து strftime-ங்கிற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபார்மேட்டை ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ எனக்கு இயர் இப்படி வேணும், இல்லை எனக்கு வந்து டே மந்த் இயர் அப்படி கொடுக்கணுன்னா டே ஸ்லாஷ் %d ஸ்லாஷ் %m ஸ்லாஷ் %y ஸ்பேஸ் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் வந்து ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு பாருங்கள் டேட் மந்த் இயர் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ். இல்லை எனக்கு இதில் செகண்ட்ஸ் வேணான்னா இப்படி எடுத்துக்கலாம். ஹவர்ஸ் மினிட்ஸ் மட்டும் வேணும்னா இப்படி கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து %d வந்து உங்களுக்கு டே, அடுத்து %m வந்து மந்த், அடுத்து %y வந்து இயர், அடுத்து %h வந்து உங்களுக்கு ஹவர்ஸ், இதே கேபிட்டல் M வந்து மினிட்ஸ். இங்கே ஸ்மால் m மந்த்து, இங்கே கேபிட்டல் M வந்து மினிட்ஸுன்னு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் %s கேபிட்டல் S வந்து செகண்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இங்கே y வந்து ஒருவேளை நான் ஸ்மால் y கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாக அந்த 25ன்னு வராமல் ஜஸ்ட் 25 அந்த மாதிரி வரும். இயர் தான் இங்கே வந்து ஒய்ன்னு கொடுக்குறேன். இப்போ எங்களுக்கு 25 மட்டும் வரும். ஸோ இப்படி தான் டே டைம் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு நம்ம கஸ்டம் ஃபார்மேட்டில் டேட்டை பிரிண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து எங்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் டேட் இருக்குது. அதை எப்படி நான் டே டைம் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கன்வெர்ட் டேட் ஸ்ட்ரிங் டு அ டேட் டைம் ஆப்ஜெக்ட். இப்போது இந்த datetime dot now வந்து இப்போது டைப் ஆஃப் datetime dot now இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா இது வந்து உங்களுக்கு datetime-ங்கிற டைப் தான் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் டைரெக்டாக போடும் போது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வராது. இது வந்து datetime ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ நம்ம ஒரு டேட் ஸ்ட்ரிங்கை வந்து datetime ஆப்ஜெக்ட்டுக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதை வந்து இந்த datetime ஆப்ஜெக்ட்டுக்காக க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கன்வெர்ட் அ ஸ்ட்ரிங் டு datetime ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து string
டேட் ஸ்ட்ரிங்னு ஒன்று வச்சுப்போம். அது வந்து எப்படி இருக்குன்னா 2012 04 இல்லைனா 04/12/2024 இப்படி இருக்குது. அண்ட் ஹவர்ஸ் மினிட்ஸ் வந்து 08:54 இப்படி இருக்குது. இதை வந்து நான் இந்த டேட் டைம் ஆப்ஜெக்ட்டுக்காக கன்வெர்ட் பண்ணோம். அதை எப்படி பண்ணுறதுன்னா print datetime டாட் இங்கே strptimeன்னு இருக்குது. இந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டேட் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு அடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன ஃபார்மேட்டில் இங்கே இருக்குது, அதாவது ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு %d கொடுக்குறோம், ஏன்னா இது டே. அடுத்து வந்து இங்கே வந்து நம்ம இப்படி ஸ்லாஷ் கொடுத்தோம், அதனால் அது பிரிண்ட் ஆகுறது இப்படி வந்துச்சு. இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்கு வந்து ஹைஃபன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஹைஃபன் கொடுத்துட்டு %small m %y இப்படி கொடுத்துட்டோம். அடுத்து ஹவர்ஸ் மினிட்ஸ் எப்படி இருக்குது, %hour %minutes. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஸ்ட்ரிங் இப்போ இருக்குது. ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா இந்த வேல்யூ கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் இல்லை, இப்போ டேட் டைம் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இது வந்து டேட் டைம் ஆப்ஜெக்டாக மாறினதுக்கப்புறம் எனக்கு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து வேறு ஃபார்மேட்டில் மாற்றணும். இப்படி இருக்குது எனக்கு. பட் எனக்கு எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மேட்லேருந்து எனக்கு 2024/12/04 அண்ட் 08:54 இப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணுன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட் டைம் ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். இதை வச்சு டேட் டைம் ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். அடுத்து இது மேலே நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். strf டைம் வச்சுட்டு டைம் ஃபார்மேட்டை மாற்ற போகிறோம். ஸோ இங்கே வந்து %y, ஏன்னா எனக்கு 2024 வந்து %y இருக்குது. அடுத்து வந்து %small m, அடுத்து %d, அடுத்து %h, அடுத்து %m கேபிட்டல் M. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா இதே இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சு. நமக்கு தேவையான ஃபார்மேட் இங்கே எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு டேட் டைம் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணுறதெல்லாம். ஸோ இதோட டேட் டைம் ஆப்ஜெக்ட் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.